இந்த திருமந்திரம் இதெல்லாம் எதை மேம்படுத்துது அப்படின்னா, அவங்களுடைய வாழ்வியலையோ அவங்களுடைய முன்னிறுத்துதோ இல்லை. திருக்குறள்லையும் திருமந்திரத்திலையும் திருமூலர் சொல்லியிருக்கிறதுலையும் என்ன இருக்குன்னா, இது யாரால வாசிக்கப்படும் போதோ யாரால கேட்கப்படும் போது அவங்க சுவாசத்துல மாற்றம் நடக்கும். அப்ப சுவாச மாற்றம் சுவாசத்துக்குள்ள ஒரு தியானம் மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இத கொடுக்கப்பட்டது. அப்ப பிரபஞ்சத்திலிருந்து எழுத்து வடிவமாக வந்திருக்கிற நால்வருடைய தொகுப்பு, 63 நாயன்மார்களுடைய தொகுப்பு, பிற குருமார்களுடைய தொகுப்பு, பைபிள், கீதை, குரான், இது எல்லாமே சுவாசத்தை உள்ளடக்கியதே இருக்கு. சுவாசத்துக்கும் இதுக்கு ரிலேட்டடும். இறைவனை அடைய போடுறதுக்கு ரொம்ப இறைவனை அடையிறதுக்கு விலகி போயிடாம அதே பாதையில போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு இதெல்லாம் உதவியா இருக்குன்னு அதை பார்த்தவங்க, அதை கண்டவங்க, அதுல ஆழ்ந்தவங்க இந்த குறிப்பை மக்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்ப அதுல என்ன ஒரே ஒரு வடிவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல பிரச்சனை அந்த மந்திரம் அந்த செயல் எல்லாம் எல்லா மனிதனுக்கும் சில ஆயுள் காலம் மாதிரி சில காலங்கள். அதே திருமூலர் வேற வடிவத்துல வேற ஒரு நூலையோ வேற ஒரு வழிகாட்டுதலோ கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் இந்த பூமி என்பது ஒரே மாதிரி சுழல, வெவ்வேறு வடிவத்துல சுழலுது. இப்ப பிரபஞ்சத்திலிருந்து காஸ்மிக் எனர்ஜி வெவ்வேறு விதமா இங்கு விழப்படுது. அப்ப ஒவ்வொரு கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஞானி தன்னை புதுப்பித்துக் கொண்டு தன்னை வேற ஒரு வடிவத்துக்குள்ள அந்த சுவாசம் விழுகிறத, அந்த சுவாசம் மாறுறத, வெவ்வேறு வடிவத்துக்குள்ள இருக்கிறத காட்டி கொடுக்குறாங்க. அப்ப நீங்க அதே வடிவத்தை அங்க நீங்க ஒரு திருமந்திரத்தையோ திருவள்ளுவர் இதையோ படிக்கும்போது இந்த காலகட்டத்துக்கு ஒரு ஸ்டேஜ்ல நீங்களே கன்வெர்ட் ஆவீங்க, உங்களையே மாற்ற முடியும். அப்ப ஒரு உண்மையா அறியாத பக்தியில் இருக்கிற எத்தனையோ குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுடைய சூழல், அந்த குழந்தைங்களுடைய வடிவம் எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல அந்த குழந்தைங்களுக்கு பக்தியில இருந்து வேற ஒரு வடிவத்துக்கு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படுது. அப்ப எல்லாருக்குள்ளயுமே பக்தி, பாசம், இந்த மாதிரி நம்ம பற்றுல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருக்கு. அதை கடந்து ஒரு காலகட்டத்துல வர்றதுக்கு வெவ்வேறு சூழல்கள்ல இந்த மாதிரி நூல்கள் கொஞ்சம் உதவியா இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல பெரும் உதவியா இருக்கு. அப்ப அந்த நூல்கள் எதை காட்டுதுன்னா, ஆரம்பத்துல நீ ரெடி ஆகிறதுக்கு பழைய நூலை கூட வச்சுக்க, உன்னால அறிய முடியாம அந்த நூலை வச்சுக்கிற, ஆனா மிகச்சரியாக அதுக்குள்ளே இருக்கும்போது புது நூல் உனக்கு கிடைச்சிருங்கிறாங்க. அந்த புது வடிவத்துல நீ இப்ப இந்த காலகட்டத்துல திருமந்திரத்தை வாய்ச்சதுனாலதான் உனக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கிறாரு. அப்ப இந்த காலகட்டத்தோட இந்த அலைவரிசைய உன்னை உணர்றதுக்கான வாய்ப்பை அங்கிருந்து நீ பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற. அப்ப இதுலயே நிறைய பேருடைய ஒரு துரதிருஷ்டம் என்னன்னா, அது பாதைய மாறாம அதே பாதையில நிக்கிற மாதிரி ஒரு சூழல் அவங்களுக்கு லைஃப்ல உருவாகிட்டு. அப்ப அந்த லயம் ஏற்பட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த திருமந்திரமாகவே வாழ்ந்து அப்படியே அதுக்குள்ளேயே படிச்சு படிச்சு வாழ்ந்து மக்களுக்கு போதனை சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும் இது ஒரு சேவையா செஞ்சுட்டு அவங்க அந்த வெளிமுகமா எங்கிட்டு உள்முகமா எங்காம போயிடுறாங்க. இதுதான் அதோட விஷயம். அப்ப ஒரு திருமூலருடைய வடிவம், திருமூலருடைய செயல், திருவள்ளுவருடைய வடிவம், செயல் உள்முகமாக இயங்குறது. அப்ப உள்முகமாக இயங்கக்கூடியவருடைய ஒருத்தருடைய சிஸ்டத்தை கையில வச்சிருந்து நாம வெளிமுகமாகவே வாழ்ந்துட்டு போயிட்டோம். இததான் ரொம்ப வருத்தமா நம்ம நேரடியா பக்தியோ இந்த மாதிரி நூல் வாசிக்கிறது, நூல் பழக்கத்துல இருக்கிறவங்கள நம்ம நேரடியா சொல்றது. நீங்க ஒரு ஸ்டேஜ்ல ஒரு இடத்துல மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இயற்கையா உருவாகும். அதை நீங்க உருவாக்கிக்கிட்டீங்கன்னா இன்னும் நுட்பமா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிதான் நம்ம சொல்லப்படுது. அப்ப இதற்கு ரீசன் என்னன்னு நீங்களே பாத்தீங்கன்னா, இந்த 9 அவதாரங்கள்ல பெருமாள் அவதாரத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே கடவுள் ஒரே வடிவம். இத்தனை அவதாரம் ஏன் எடுக்கணும்னா, இத்தனை விதமான ரேடியேஷன்ல ஒரு சேஞ்ச் ஓவர் பிரபஞ்சத்துல நடக்குதுங்கிறதுக்கு இதுதான் உங்களுக்கு ஒரு அடையாளமா நம்ம சொல்லப்படுறது. அப்ப ஒரே ராமன் மட்டும் இருந்துட்டு போலாமே, எதற்கு கிருஷ்ணன், எதற்கு வால்மீகி, எதற்கு அந்த பல அவதாரங்கள்ல அவர் தன்னை முன்னிறுத்தணும், தான் காட்டணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அவதாரம் கடவுள் அப்படின்லாம் எங்க மாறுனுச்சு அப்படின்னா, அதுக்குள்ள
ஒருத்தருக்குள்ள ஒரு ஒரு ஆனந்தத்தை பார்க்கிறாரு, சந்தோஷத்தை பார்க்கிறாரு. அந்த அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவரால் வெளியில வர முடியல, ராமாயணத்தையோ கீதையோ படிச்சுட்டு வெளியில வர முடியல. அப்ப அவருக்கு என்ன பண்றாருன்னா, அவர் உயர்ந்த கடவுளாக அந்த ராமனை பார்க்கிறார். அப்ப உயர்ந்த செயலாக அந்த வடிவத்தை, அந்த எழுத்துக்களை, அதை எழுதின கம்பனா இருக்கட்டும், அதுக்குள்ள இருக்கிற கதாபாத்திரங்கள்லாம் அவர் ஆழ்ந்து போய் தனக்காகவே இது எழுதப்பட்டதாகவும் எனக்கு ஒரு வாழ்க்கை இதுல இருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறதாக அவங்க நினைச்சுக்கிட்டு அதுக்குள்ள அப்படியே லயத்துக்குள்ள வாழ்ந்து இருக்கும் போது அவங்கதான் அந்த உச்சபட்ச சந்தோஷத்துல கடவுள், அவதாரம், பெரிய பெரிய சுவாமி, பெருமானார் இப்படிங்கிற பேரெல்லாம் அவங்கதான் சூட்டுறாங்க. இப்ப இந்த பேரெல்லாம் எந்த ஞானியரும் தனக்கு பேர் சூட்டிக்கிறதே கிடையாது. தன்னுடைய அனுபவத்தை தான் சொல்றாங்களே வந்து அவங்க நீங்க எந்த குறிப்புலையும் அந்த அவங்களுடைய பணிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய பெயர் இருக்கும். வள்ளலார் அப்படின்னா வள்ளல் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அது பொருள். அதுதான் அவருடைய அனுபவமே. இந்த மாதிரி வள்ளல் குணம் படைத்தவர், தாங்கிட்ட இருக்கிற அலைவரிசையை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர் வள்ளல். இப்ப ஒருத்தருக்கு பசி ஆத்துறது, ஒருத்தருடைய கஷ்டத்தை அறிஞ்சு உதவுறது இருக்குல்ல, அப்ப யார் உதவுவான்னா வள்ளல். அப்ப வள்ளலா இருக்கிறாரு. அப்ப அருள் பெரும் ஜோதியானா ஜோதியா இருக்கிறாரு. அருள் பெரும் ஜோதியா இருக்கிற பெரிய வடிவம், அடக்க முடியாத ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள இருக்கிறவராக இல்ல அப்படிங்கிறது அதோடைய பொருளாக இருக்கு. அவருடைய பேர் எல்லாமே அனுபவமா இருக்கு. அதுக்குள்ள அவரு அதை முன்னிறுத்திக்கிட்டாரான்னா இல்ல. அதை படிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள அதிசயம் நடக்கும்போது அவங்க அதை பெருசாக மக்களிடம் பிரகடனப்படுத்துகிறார்கள். அவதாரம் என்பது போல ஒரு நுட்பமான வடிவம் இந்த பூமிக்கு பணி செய்வது போல அதை கொடுக்கும்போது கேட்கிற மக்களுக்கு அதுல ஆழ்ந்து போய் அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் போது அதை இன்னும் தீவிரப்படுத்தி அதை ஒரு அவதார தோற்றத்துக்குரிய ஒரு கடவுள் சித்தாந்தத்தை கட்டமைச்சிடுறாங்க. இப்படிதான் அது நடக்கப்பட்டு. அப்ப நமக்குள்ள என்னன்னா, இங்க ஞானிகள் அப்படிங்கிறதோட ஒரு அலைவரிசை, அது தன்னுடைய அனுபவத்தை ஏதோ ஒரு வடிவத்திலிருந்து ஒரு எழுத்தாவோ பேச்சாவோ கொடுக்க முற்படும் போது அது ஒருத்தருக்கு கிடைச்சு அவருக்கு உள்முகமா ஒரு பயணம் தொடங்கும் போது அவர் வாழ்க்கை மாறுது. அவர் நிஜம் எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கிறார். அது மாறாத பட்சத்துல அவருக்குள்ள ரொம்ப கடினம் தான். இப்ப பக்தியில இருக்கிற எல்லா பேருமே பக்தியில வீட்டுல எப்படி பாசமா இருக்கிறாங்களோ அதே மாதிரி கடவுள்கிட்டையும் பாசமா இருக்கு. அந்த அன்பு கருணை எல்லாம் என்னன்னா, இறைவன் அன்பு கருணைய வேற வடிவத்துல சொல்றாங்க, இவங்க அன்பு கருணைய வேற வடிவத்துல பாக்குறாங்க. அப்ப ஒரு சூழல் என்னன்னா, அவங்களுக்குள்ள அந்த உள்ள படிச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் அறிஞ்சிருக்காங்க, அந்த மாற்றத்தை இன்னும் சந்திக்காம இருக்கிறாங்க. அப்ப தன்னுடைய தாய ஒருத்தர் பெருமையா, எத்தனையோ பேர் தாய்க்கு கோயில் கட்டி இருக்கிறாங்க, தாய்க்கு செலவைக்கிறாங்க. அப்ப தாய் யாரு நான் யாருன்னு உள்முகமா பார்த்தாங்கன்னா கோயில் தேவையா சிலை தேவையான்னு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? இது இப்ப எல்லாருமே தாய்க்கு கோயில் கட்ட ஆரம்பிச்சா அந்த உலகம் என்ன ஆகும்? இப்ப இது அதி தீவிர ஒரு பக்தின்னு தான் இதை சொல்ல முடியும். இது ஒரு அதி தீவிரமான ஒரு வெளிப்பாடுன்னு தான் சொல்ல முடியும். இப்ப இந்த வெளிப்பாட உள்முகமா அறிஞ்சா தாய் யாரு நீ யாருன்னு தெரிஞ்சிடும். அதேதான் வெளிப்படையா ஒரு கடவுள்ங்கிறது ஒரு சொல்லே பிரபஞ்சத்திலிருந்து கிடையாதுங்கிறது என்னுடைய அனுபவம். கடவுள்ங்கிற ஒரு சொல்லோ, இறைவன் என்ற சொல்லோ, பெருமானார் என்று சொல்லோ, சாமி என்ற சொல்லோ, அவதாரம் என்ற சொல்லு நிதர்சனமாக உண்மையை சொல்ற, 100க்கு 100 சொல்ற, அது மாதிரி ஒரு தோற்றம், ஒரு பிம்பம் பிரபஞ்சத்துல இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழலே இல்லை. இது முழுக்க இந்த நூல்களை வாசிக்கிறவர்களால் எழுதப்பட்டதும், நூல்களை வாசிக்கிறவர்கள் இப்ப நான் ஒரு உதவி செய்யறேன், என்னை பார்த்துட்டு இவரே சிவன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கல்ல, அதுதான். புரியுதுங்களா? அப்ப ஒரு அலைவரிசைன்னு வச்சுக்கோங்க, எனக்குள்ள தியானம் பண்றேன், ஒரு காற்று வருது, அப்ப இவர் இவர்கிட்ட போனா ஒரு அமைதி கிடைக்குது, இவர் ஒரு மௌனம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, இவரே ஒரு சிவன் சொல்லிட்டு போனா அப்ப நகர முழுக்க இருக்கிறவங்க எல்லாம் சிவன் சிவன் சிவா சிவான்னு கூப்பிட ஆரம்பிச்சுவாங்க. அப்ப அது என்ன ஆகும்? ஒரு கடவுள் தன்மையை தோற்றி வைக்கிற மாதிரி போயிடும். அப்ப அங்க ஒரு பிறக்காத கடவுள் பிறந்தது மாதிரி உருவாயிரும். அப்ப கடவுள் அப்படிங்கிற ஒண்ணு பிறக்கிறது இல்லைங்கிறது கிளைம் பண்ணுது. நம்ம பிறக்கிறது இல்லை, நல்ல ஞாபகம் வச்சுக்க, நம்ம பிறக்கிறது கிடையாது. நம்ம தொடர்புல இருக்கிறோம், ஒரு அலைவரிசையா ஒரு இடத்துக்குள்ள தொடர்புல இருக்கிறோம். அந்த இடம் மாற நம்ம தொடர்ந்து அந்த இதுல இருந்து ஒரு படைப்போடைய சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, ஒரு இடத்துக்குள்ள லயத்து போய் அந்த ஆள் அமைதி, அந்த நிதானம் கிடைக்கும் போது, பொறுமை கிடைக்கும் போது, அங்கிருந்து என்ன ஆகும்னா மேலையும் கீழையும் அந்த அலைவரிசையோட தொடர்பு கிடைக்கும் போது
அங்க நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான அந்த அலைவரிசையிலிருந்து இருக்கிற உயிர் துளிகள் ஒரு வெவ்வேறுபட்ட பிறப்புகளை எடுக்கிறதுக்கு மனித ஜீவர்களா விலங்குகளா பல்வேறுபட்ட விஷயங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போகுதுங்கிறாங்க. அப்ப அந்த அலைவரிசை என்னன்னா லயத்து போய் இங்க இருந்து அப்படியே ஒரு வடிவத்துல இருக்குங்கிறாங்க. இப்ப சிலோன்ல ஒரு புயல் உருவாகி அது அப்படியே நகர்ந்து கரையை கடக்கிறதுக்கு ஒரு பகுதியை வருது பாருங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு லயத்தை ஏற்படுத்திருச்சு, ஒரு இடத்துக்குள்ள ஒரு அலைவரிசை பிரபஞ்சத்தோட தொடர்பு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல இருந்து நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான அந்த அலைவரிசைகள் அந்த பகுதியில பிறப்பெடுக்குதுங்க, அந்த பகுதியை ஆட்சி செய்யுதுங்க, அந்த பகுதியை ஒரு நல்ல செயலுக்குள்ள உருவாக்குதுங்க. இப்படிதான் ராமேஸ்வரம் கடல்ல இந்த பாம்பன்ல இருந்து ராஜராஜ சோழன், பாண்டிய மன்னன், இந்த இந்த கேரளாவில் இருக்கிற அந்த திருவிங்காவூர் சமஸ்தானத்துல இருக்கிற அது, ராமநாதபுரம் சமஸ்தானம், இந்த மாதிரி சமஸ்தானங்கள்லாம் அந்த கடல்ல இருந்து தான் தோற்றி வைக்கப்பட்டது. அப்ப அந்த கடலுக்குள்ள ஒரு பேர் அலைவரிசை, ஒரு பெரிய ஈர்ப்பு அங்க ஏற்படும் போது அங்கிருந்து உயர்ந்த அந்த அணுக்கள் உயிர் சக்திகள் பல்வேறுபட்ட யோனிகளுக்குள்ள அது அட்டாச் ஆகி அது பிறப்பெடுத்து அது ஒரு ராஜ்யத்தையோ ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பையோ ஒரு மக்களை வழிநடத்த தலைவனாக மாறுறதுக்கு வாய்ப்பு உருவாக்கப்படுது. அப்ப ஒரு ஸ்டேஜ்ல இவர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ராஜ்யத்துல இருக்கிற அத்தனை பேரும் பாண்டிய மன்னன், ராஜராஜ சோழன், இங்க இருக்கிற அந்த ராமநாதபுரம் சமஸ்தானம்லாம் இறையோடைய நேரடி தொடர்புகள் மாதிரியே இவங்களோட பணிகள் எல்லாம் இருக்கும். இவங்களோட பணிகள் அத்தனையும் அப்படித்தான் இருக்கும். இவங்களுடைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு காலகட்டத்தில் இந்த மன்னர்களாக பிறக்கப்பட்ட அத்தனை பேருக்குமே ஒரு இடத்துல தன்னை உணர்றதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. எல்லா பேருமே தன்னுடைய பதவியே ஒரு இடத்துல இழந்துட்டு ஒரு துறவியாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை பெற்றார்கள். அப்ப ஒரு தன்னுடைய உயர்ந்த அலைவரிசைய உணர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதனாலதான் நம்ம ராமநாதபுரத்துல இருக்கிற சமஸ்தானத்துல இன்னைக்கும் பேர் சொல்ற மாதிரி எத்தனையோ கோவில் இருக்குன்னா அது கோவில் இல்ல, ஒரு அலைவரிசை விழுகிற இடத்த அவருக்கு உணர்த்தப்பட்டு அந்த இடத்த உருவாக்குறாரு. அப்ப தஞ்சாவூர்ல இருக்கிற அந்த கோவிலோ, சிதம்பரத்துல இருக்கிற கோவிலோ, இல்ல ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட எத்தனையோ கோவில்கள் கோவில் பக்தி கிடையாது. ஒரு அலைவரிசைய ஒருத்தரால உணர முடியுது. இப்ப நம்ம போறோம், ஒரு 10 இடத்துக்கு போறோம், அந்த 10 இடத்த மார்க் பண்ணி மக்கள்கிட்ட என்ன கொடுக்குறோம்னா, இந்த வழியா போனீங்கன்னா மௌனமா ஆழ்ந்து போங்க, மௌனமா உட்காருங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க. பண்ணா என்ன ஆகும்னா உங்க சுவாசத்துக்கு பாதிப்பு வரும். அப்ப நீ வழிபாடோ பக்தியோ பூஜையோ பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த காற்றோட நடமாட்டத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்ப நீ ஒரு 10 நிமிஷம் மௌனமா உட்கார்ந்துடு, அப்ப உனக்கு தேவையானது விஷயம் கிடைக்கும். குருந்த மரத்துல ஒரு மாணிக்க வாசகர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு அந்த குருந்த மரத்து அடியில என்ன நடந்துச்சுன்னா இந்த சுவாசத்துக்குள்ள இருக்கிற மாற்றம் என்னங்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கப்பட்டது. அப்ப அவருக்குள்ள என்ன கிடைத்தது? மனம் வேலை செஞ்சா, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற எல்லாருமே தான் மனம் வேலை செஞ்சா நீங்க துறவரத்தையோ இறை சக்தியையோ உணரவோ அதுக்குள்ள முழுமையா வரமாட்டீங்க. அந்த மனதோட லயம் குறைய 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 குறையதான் நீங்க எல்லாத்துல இருந்து விடுபட்டு வருவீங்க. அப்ப மனம் அங்க நிறுத்தப்பட்டுச்சு குருந்த மரத்துல. அப்ப அந்த மனதிலிருந்து விடுபட்டதுனாலதான் பதவியை இழந்துட்டு கோயில் கட்டுறாரு. குதிரை வாங்க வந்தவரு என்ன பண்றாரு? ஒட்டுமொத்தமான தன்னுடைய வடிவத்தையே மாத்தி வேற வடிவத்துக்குள்ள மாறுறாரு. அப்ப மாறுறது என்னன்னா வெளிமுகமாக இருக்கும்போது மனிதனா இருக்கிறாரு, உள்முகமாக மாறும்போது ஒரு அலைவரிசையா மாறுறாரு. அப்ப அலைவரிசையா மாறும்போது பல்வேறுபட்ட சூழல்கள்ல அவர் என்ன உணர்ந்துகிறாருன்னா, இந்த காலகட்டத்துல நம்ம அவதரிச்சு ஒரு வேலைய அவதரிச்சு வந்தது அப்படிங்கறத கூட சொல்றதோட இந்த அலைவரிசை இந்த பூமியில கிடைக்குது. இந்த அலைவரிசைய எந்தெந்த மனிதர்களுக்கெல்லாம் இந்த புத்தகமோ அந்த எழுத்தோ நம்ம பேரை உச்சரிக்கும் போது டாக்டர்கிட்ட போனோம்னா உங்களுக்கு சளி வருதா இருமல் வருதான்னு கேட்டு ஒரு மாத்திரை மருந்து கொடுக்குறாருல, அந்த மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னுடைய காற்று மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப திருவாசகத்தை கையில தொடும்போது கூட உன்னுடைய சுவாசத்தை கவனிச்சா கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வெளிமுகமாகவே நீ அன்றாடம் இருந்து 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 அந்த சுவாசம் மாறுறத உன்னால கண்டுபிடிக்க முடியலைங்கிறதான் நம்ம ரொம்ப வருத்தப்படும். இப்ப இங்க உலகம் முழுக்க இருக்கிற பைபிளையோ குரானையோ கீதையோ வாசிக்கப்படுது, மக்கள்கிட்ட கடத்தப்படுது, நல்ல விஷயம்தான். ஆனா அது செவியில கேட்டு உள்முகமாக திருப்புறதுக்கான வழிகளை செய்யணும். இதான் ரொம்ப முக்கியம். அப்ப திருப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அங்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல எதை பயன்படுத்தி நீ இந்த உள்முகத்தை தக்க வச்சுக்க முடியுங்கிற வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுக்கும். இது ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம
எந்த ரூட்ல வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். நீங்க நல்ல அடிப்படையா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர், நால்வர் இதை படிச்சவங்க யாருமே, கிருபானந்த வாரியார் முதற்கொண்டு யாருமே இதை விட்டு வெளியில வரவே மாட்டாங்க. அதுக்குள்ளே லயத்து மாரியம்மன் கோயில சாமி ஆடுற ஒரு லேடி ஒரு நாள் கூட மாரியம்மனாக மாறினதே கிடையாது, சரித்திரமே கிடையாது. கடைசி வரைக்கும் எங்க அம்மா சாமி ஆடும், அதுக்கப்புறம் எங்க அப்பா சாமி ஆடுறாரு, அதுக்கப்புறம் எங்க தங்கச்சி சாமி ஆடுறது வந்துருச்சுன்னு சொல்லிடுவாங்களே ஒழிய அதுல இருந்து உள்முகமாக திரும்பினார்கள்னா இல்லை. அப்ப அந்த உள்முகமாக திரும்பாத பட்சத்துல பல்வேறுபட்ட லட்சோப ஜனங்களும் அந்த வெளிமுகமாகவே போயிடுறாங்க. அப்ப அந்த உள்முக வாய்ப்பு அவங்களுக்கு பிரகாசமாக கிடைக்கப்பட்டும் அதை பயன்படுத்த முடியாம போயிடுறாங்க. அப்ப அவங்கதான் மக்களை வழிகாட்டுற இடத்துல இருக்கிறாங்க. ஆசிரியரா யார் இருக்கிறா? இந்த நால்வரை வாசிக்கிறவங்க, அருணகிரியை வாசிக்கிறவங்க, மாணிக்க வாசகரை பற்றி வாசிக்கிறவங்க தான் ஆசிரியரா இருக்கிறாங்க. அப்ப ஒரு ஆசிரியரா இருக்கிற ஒரு உள்முகமா இருந்தாதானே அது மாற்றமா இருக்கும். ஒரு ஆசிரியரே உள்முகமா இல்லாம வெளிமுகமா இருந்தா அது பக்தியா தானே போயிரும், அது கடவுள் தோற்றமா தானே போயிரும். அப்ப அங்க மாணிக்க வாசகனும் சிவனும் ரெண்டு உருவமாக பிரிக்கப்படுது, ரெண்டு கடவுளாக பிரிக்கப்படுது. மாணிக்க வாசகனை ஞானியாகவும் சிவபெருமானை கடவுளாகவும் பிரிக்கப்படுது. அப்ப அருணகிரிநாதனை ஒரு ஞானியாகவும் முருகனை கடவுளாகவும் பிரிக்கப்படுது. இப்ப இந்த சூழல்ல இருந்தா ஒரு மக்கள் எப்படி மேன்மை அடைவார், எப்படி மாற்றம் அடைவார்? இதோடைய நோக்கம் அருணகிரிநாதருக்கோ மாணிக்க வாசகருக்கோ என்னை புகழு, என்னை பாடு, என்னை பரப்புங்கிறது நோக்கமா இருக்கா? உன்னை பார்க்கணும்ல. அதுதான் இங்க இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான வடிவம். அப்ப அது எல்லாமே தேவை, அதை நம்ம பயன்படுத்துற விதம்னு ஒண்ணு, அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கு. இங்க இருக்கிற அத்தனை பேரும் என்னை பார்க்க வர்றாங்க. என்னை பார்க்க வந்து அவங்க என்ன நன்மை அடைகிறாங்க அப்படின்னு தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா நிறைய பேரால சொல்ல முடியாது. என்னை பார்க்க வந்தா என்ன நன்மை அடைவாங்கன்னா, நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா எனக்குள்ள மனிதனா பிறந்து நான் வாழ்ந்து என்னுடைய உடல் நல்ல தன்மையில இல்லை, என்னுடைய வாழ்க்கை நல்ல தன்மையில இல்லை. நல்ல தன்மை அப்படின்னு சொன்னா உடலும் மனமும் என்னுடைய வாழ்க்கையும் கீழ்நிலையில ரொம்ப ஆசைக்குரிய ஒரு மனிதனாக ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இந்த தியானம் வந்து சுவாசத்துல பெரிய மாற்றம் ஏற்படும் போது அந்த ஆசை எனக்கு குறையப்படுது. அப்ப உடலை பற்றியும் உயிரை பற்றியும் எனக்கு ஒரு புரிதல் ஏற்படுது. அப்ப எனக்குள்ள என்ன நிகழ்ந்துச்சுன்னா, இந்த காற்று இருக்குல்ல, இந்த காற்றோட தன்மையில தான் ஒருத்தர் வயசாகிறாரு அப்படிங்கிறத எனக்கு உணர முடிஞ்சிச்சு. இந்த காற்று தான் ஒருத்தர் வந்து குழந்தையா இருக்கிறவரு எப்படி ஏஜ்டா மாறுறாரு, எப்படி ஏஜ்டா மாற முடியும்? அப்ப அந்த ஏஜ்டா மாறுறதுக்கு அந்த காற்று தன்மை இருக்குல்ல, அது கிடைக்க வேண்டிய அந்த மாஸ்க்ல நீங்க ஒரு ஏசில எல்லாம் வச்சிருக்கும் போது ஒரு ஃபில்டர்ல அழுக்கு படைஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுடைய காற்றை உரியறதுக்குன்னு ஒண்ணு உள்ள இருக்கு. அதோட செயல்ல அது வந்து ஒரு ஸ்கின் அலர்ஜி மாதிரி, ஒரு அலர்ஜியில ஒரு டஸ்ட் பாம் மாதிரி அந்த இடத்துல காற்றோட தன்மை குறைய 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 உங்களுடைய உடல் தன்மை மாறிக்கிட்டே இருக்கு. உங்களுடைய அந்த ஹார்மோன் சேஞ்சுகள், உங்களுடைய உடலுடைய வடிவங்கள் எல்லாம் மாறுது. அப்ப தியானம் பண்ண 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 அந்த ஏசியோட பில்டரை எப்படி கழுவி சுத்தமா போடுறானோ அந்த மாதிரி அந்த இடம் பில்ட்ரேஷன் சுத்தரிக்கப்படுது. அப்ப தன்னுடைய வெப்பத்தை வச்சு கீழையும் மேலையும் அந்த சுவாசத்தை ஒருங்கிணைத்து, சுவாசம் வந்து நீ கீழையும் மேலையும் ஓட்ட வேண்டாம், கீழையும் மேலையும் கொண்டு போக வேண்டாம், கவனித்தல், மௌனித்தல், புரிதல், ஒரு நிதானமா ஒரு குருவோட இருந்தா காற்று தானா தலையை தொட்டிட்டு கீழே இடுப்புக்கு வரும். காற்றோட தன்மை இதுதான். காற்று கிட்ட ஒரு நல்ல குரு கிட்ட இருக்கும்போது அங்க என்ன ஆகும்னா, அந்த இயற்கையாகவே தானாகவே அந்த காற்றோட சுழற்சியை பார்க்க முடியுங்கிறாங்க. அப்ப உலகத்திலே தியானம் பெஸ்ட் தியானம் எதுனா, ஒரு ப்ரொஃபஷனலா தியானம் பண்ணவரை பார்த்தா போதும் உனக்கு தியானம் வந்துருங்கிறாங்க. நீ தியானம் கத்துக்க கூடாது, தியானத்தை பயிலக்கூடாது. இங்க உலகத்துல தியானம் பண்ணப்பட்ட அத்தனை பேருமே எதுன்னே தெரியாம ஒரு மலைக்கு நான் போனேன், நல்லா ஞாபகம், எனக்கு எதுவுமே தெரியாது, ஒரு மலைத்தொடருக்கு போனேன், என்னையே மறந்து அப்படியே உட்காந்துருக்கு. அப்ப எனக்கு யார் அங்க தியானம் கத்துக் கொடுத்தா? யார் தியானம் கத்துக் கொடுத்துட்டு இருக்கிறா? அங்க நானே இல்லை. அப்ப ஒரு காற்று அங்க ஒரு சாட்சியாக நான் கவனிக்கிற மட்டும்தான் நான் இருக்கிறேன். மேல போகுது, கீழே வருது. சமயத்துல ஆழ்ந்து மனதிலையோ இல்ல நெற்றி பொட்டுலையோ இல்ல தலையோட உச்சியிலையோ இல்ல பெடரியிலையோ இல்ல வயிற்று பகுதியிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல சில நேரத்துல ஆழ்ந்து நிக்குது, அப்படியே பரவசத்துல இருக்கு. அப்ப பறக்கிற மாதிரியோ மிதக்கிற மாதிரியோ தன்னையே ஏதோ அப்படியே ஆசுவாசப்படுத்துகிற மாதிரியோ அப்படியே ஏதோ ஒண்ணு உள்ளேயே நடக்கிற மாதிரி ஒரு உடல் மாறுது. அந்த உடல் மாறுறத நான் பாக்குறேன். நான் எந்த வேலையும் செய்யல, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் எந்த ப்ரொஃபஷனலா அந்த தியானத்தை நான் மேற்கொள்ளவில்லை.
அப்ப தியானம் என்பது அந்த காற்று என்பது நடப்பதை நான் பார்க்கிறேன். அப்ப அந்த வடிவத்துல அப்ப அந்த சுவாசத்தோடைய அளவு குறைக்கப்படும் போது இதைதான் கைலை மலையை கொண்டு கனெக்ட் பண்ணாங்க. அப்ப அந்த கைலை மலையில என்றும் இளமை. கைலை மலையில நீங்க கையை வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, நீ பருவ மாற்றம் அடைவ, ஏஜ்டா மாறுவ, டக்கு 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 நீ வளருவ. அப்படின்னா என்னன்னா அந்த சுவாசத்தோடைய விஷயம் வேறையா இருக்கு. அப்ப உனக்குள்ள இருந்து என்னன்னா அந்த பில்ட்ரேஷன் சொல்லக்கூடிய உன்னுடைய மூக்கு துவாரத்தையோ உன்னுடைய இந்த காற்றோடைய தன்மைகளை சூரியக்கலையோ சந்திரக்கலைங்கிற சொல்லக்கூடிய காற்றோட விஷயத்துல அடப்பு இல்லாம அழுத்தம் இல்லாம அந்த இடத்துல இருந்து தியானத்துல வெப்பத்திலிருந்து ஒரு மனிதன் நீராவி தத்துவத்துல தொடர்ந்து அந்த ஹோல்ஸ்ல எந்த அடைப்பும் இல்லாம பார்த்துக்கும் போது அவன் இளமையாகவும் மாறுறான், இறை தத்துவமாகவும் மாறுறான். தன்னுடைய ஹார்மோன்கள் லிவர்ல இருந்து கிட்னில இருந்து எல்லாமே நல்ல பங்கனேஷன் ஆகிறத அவனால உறுதிப்படுத்திக்க முடிகிறது. அப்ப அவனுடைய முகம் அவனுடைய கண்கள் எல்லாம் நல்ல பொலிவுல இருக்கு. அவனுடைய கை கால்கள்லாம் வழக்கத்தை தாண்டி ஆக்டிவா பயணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிக சரியான நேரத்துல உணவு பசி எடுக்குது. மிக சரியான நேரத்துல அந்த உடலுறவு கொள்வதற்கோ இல்ல பிற விஷயத்தை செய்வதற்கோ உடல் பக்குவமாக தயாராகுது. அப்ப ஒரு ஞானியோடைய இது முழுமை மாற 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 என்ன ஆகுதுன்னா அவர் முழு இளமைக்கு மாறுறாரு. அப்ப முழுசா ஒரு இடத்துக்குள்ள அவருடைய சுவாசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலை, இமாச்சல், பல்வேறுபட்ட குகைகள்லாம் ஏன் போறதுன்னா இந்த சுவாசம் அந்த உள்வாங்குது இல்ல, அந்த உள்வாங்குற இடம் அந்த இடம் பல்வேறுபட்ட சூழல்கள்ல அது எப்படின்னா இந்த அண்ட சராசரத்துல பிரபஞ்சம்ங்கிறத அடக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, பார்க்க முடியாது, அதுக்கு கரை இல்லைன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு ஞானியாகப்பட்டவனுக்கு அந்த சுவாசம் கிடைக்கிற இடம் இருக்குல்ல, அது உள்வாங்குது இல்ல. நீங்க இந்த மின்சாரத்துக்கெல்லாம் பெரிய தயாரிக்கிறதுக்கு காற்றாலைன்னு பெரிய ஃபேன் வச்சிருக்காங்கல்ல, நீங்க ஊர்ல நகரத்துல போகும்போது பாப்பீங்கல்ல. அதே மாதிரி உள்ள நம்மளுடைய காற்றை உள்வாங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா. அந்த பொசிஷனு சில குகைகள்ல சில மலைத்தொடர்கள்ல அது விரிவடை, அது டோட்டலா ஒய்டா மாறுது. ஒய்டுனா ஃபுல் ஒய்டு. அது கிழிஞ்சு அது மொத்தமா பல்வேறுபட்ட காற்றுகளை ஒரே நேரத்துல உரியக்கூடிய தன்மையை விரிவுபடுத்துது. செக்ஷனை ரொம்ப ஒரு பெரிய இடமா அது அகண்ட இடமா மாத்துது. அப்ப ஒரு ஒட்டகம் பாலைவனத்துல இருந்தோ சில மனிதர்கள் நீர்களை எப்படி சேகரித்து வச்சு நடக்கும் தூரத்துல நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி ஒரு ஞானிக்கு அந்த இடம் விரிவடைய அந்த ஆக்சிஜன் லெவல் நல்ல கிரிப்பா கிடைக்கிறதுக்கு அதே நேரத்துல அதை தக்க வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப முழுமையா அந்த இடத்தை தக்க வச்சுக்கிட்டவன் நகர்ப்புறத்துக்குள்ள போகும்போது அவனை எவன் சந்திச்சாலும் சரி ஒரு வடையையும் ஒரு டீயையும் வாங்கிட்டு ஒருத்தன் ஓடி வர்றான். ஓடி இவரை பார்க்கவே ஏதோ பெக்குலியரா இருக்கு, ஏதோ பெக்குலியர்னா பார்க்க ஒரு வியப்பா இருக்கு, ஏதோ ஒரு நல்ல இதுல இருக்கிறாரு, சாமியமா இருக்காரு, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த டீயையும் வடையையும் கொடுக்குறான். அவரும் வாங்கிக்கிட்டாரு, அந்த டீயையும் வடையும் சாப்பிட்டாரு. 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் இல்ல. இவன் பார்த்தா அவர் பார்த்தாரு. ஆனா அங்க இவரு கொஞ்ச நாள் டீயையும் வடையும் குடிச்சிட்டு ஏதோ ஒரு வரி பாசையில ஒரு மொழியை பேசிட்டு கிளக்க போறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டாரு. அப்ப அவனுக்குள்ள அப்படி போனான், அந்த டீ கடையில போனான். அந்த மாஸ்டர் சொன்னார், ஏடா ஏதாவது கொடுத்தாரா? ஒன்னும் கொடுக்கலையே, ஏதாவது பொருள் கேட்க வேண்டியதானடா. நான் அவர்கிட்ட என்னங்க, நம்ம அவரெல்லாம் பார்த்தா நல்லது நடக்கும் அப்படின்னு தான் பண்ணேன். அப்ப மாஸ்டர் சொல்றாரு, அந்த ஹோட்டல் முதலாளி சொல்றாரு, அம்மாட்ட போய் சொல்றான், அம்மாவும் சொல்றாங்க, ஏதாவது கேட்டியாடா? கல்யாணம் வேணும்னு கேட்டியா? ஏதாவது படிப்பு வேணும்னு கேட்டியா? கேட்கலம்மா, அவர் பார்த்தவொடனே எனக்கு எதுவும் பேசணும்னு தோணலம்மா, பேசாம தான் இருக்கு. என்னடா இது, எப்படா என்னமோ அவரெல்லாம் அவரை மாதிரி ஆளை பார்க்க போற? அப்ப ஏதாவது கேட்டிருக்கணும்ல. அப்ப அங்க அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னா அவனுடைய காற்றுல ஒரு மாற்றம் நடந்துச்சு. அப்ப இந்த உலகத்துல சந்திக்கிற நான் ஆயிரக்கணக்கான மனிதன் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல சரி, ரோட்ல போறதும் சரி, நான் எங்கேயாவது ஒரு அறையில தங்குறேன், ஒரு நகரத்துக்குள்ள நடக்கிறேன், அவனோட ஆக்சிஜன் லெவல் மாறும். ஒரு MBBS MD படிச்ச டாக்டரால செய்யவே முடியாது. சவால் புறேன், சத்தியம் பண்ணி சொல்றேன். அப்ப ஒரு ஞானி ஒரு பியூர் மருத்துவர், ஒரு மருத்துவர், அவர்கிட்ட இருந்து பொருள் கேட்கறது அதெல்லாம் ஈர்ப்புல என்ன நீங்க பாக்குறது நிக்கிறது ஈர்ப்பு. ஒரு பொருளை நான் கொண்டாந்து உங்க கையில ஒரு கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு நடக்கிறது ஈர்ப்பு. ஆனா ஒருத்தருக்கு என்ன அங்க கிடைக்கும்னா அவருடைய காற்றோட தன்மைகள் மாற தொடங்கும். அப்ப அவரால் அதை உணரவே முடியாது. அப்ப அவருக்கு என்னன்னா அவருடைய கால்குலேஷன் வேற,
ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல, குழந்தைக்கு உடம்பு முடியல, குடும்ப சூழ்நிலை, இதை மட்டும்தான் முன்னிறுத்தி ஒரு குரு கிட்ட வர்றாரு. அப்ப ஒரு குரு கிட்ட இருந்து 20 நாள்ல, 25 நாள்ல, 1 மாசத்துல, 6 மாசத்துல, 6 வருஷத்துல சேஞ்ச் இருக்கா இல்லையாங்கிறத பாக்குறாரு. அப்ப அந்த சேஞ்சு சில உடலை சரி செய்யறதுக்கு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஆகும். சில உடலை அதனாலதான் உச்சகட்ட தியானம், சமாதி தியானங்கிறது என்ன, 12 ஆண்டுகள் தியானங்கிறது என்னன்னா, ஏறத்தாழ 70 ஆண்டுகள் பணி செய்ய வேண்டியதா 12 ஆண்டுகள் 10 ஆண்டுகள்ல அந்த உடலோட தன்மைகளை அப்படி போக்குறதுக்காக தான் உயர்ந்த அந்த அலைவரிசைகள் உயர்ந்ததா கிடைத்து ஒரு பெரிய வடிவத்துல அந்த உடலையே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றது, உடலையே மாத்துறது, ஒரு புது உடல் எடுக்கிற மாதிரி. ஒரு பியூரா ஒரு தாய் தந்தை வயிற்றுல இருந்து பிறந்து வந்தவன் ஒரு ஞானி இல்லைங்க, அவன் பியூரா மாறுறான். அப்ப அந்த பியூரா மாறுறதுக்கு அங்க என்ன நடக்குதுன்னா, அவ்வளோ கடுமையாக தன்னை மறந்து அங்க ஒரு தியானம் நடக்குது. அப்ப உங்களுக்குள்ள எத்தனையோ பேருக்குள்ள அந்த சுவாசத்துல ஒரு மாற்றம் நடக்கும். அப்ப சுவாசத்துல மாற்றம் நடக்கலைன்னா ஒருத்தனுக்கு பயம் வரும். 1. 2வது அவனுக்குள்ள ஒரு அழுத்தம் ஏற்படும். 3வது வாழ்க்கை மேல பிடிப்பு இருக்காது. 4வது எந்த பொருளோடையும் அட்டாச் ஆக மாட்டான். அந்த நான் சிங்கும்பாங்கல்ல, சிக்கே ஆக மாட்டான். நீங்க ஒரு கருத்து சொல்லுவீங்க, அவங்க ஒரு கருத்து சொல்லுவீங்க. அப்ப அதே மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ள வரமாட்டான். தாய் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே, தந்தை கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வரமாட்டான். கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாலும் ஒரு நாள் 24 மணி நேரத்துல ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் யாரோட கட்டுப்பாட்டிலே இருப்பான். அதுக்கப்புறம் அவுத்து விட்ட கோயில் மாடு மாதிரி கட்டுப்பாட்டுல வரமாட்டான். இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் அவனுடைய சுவாசம் தான். அப்ப அவனுடைய சுவாசம் அது மிக முறையா சரியா நடக்கலைன்னா அவன் ஒட்டுமொத்தமா மாறி போறான். அப்ப ஒரு ஞானிக்கும் ஒருத்தர் சந்திக்கிற பப்ளிக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த சுவாச பரிமாற்றம் நடக்குதுங்கிறத அவங்களால தெரிஞ்சுக்க முடியல. அப்ப ஒருத்தர் பல்வேறுபட்ட தியானத்தை பண்ணிட்டு ஏங்க அவர் நகரத்துக்குள்ள வரணும்னா, நான் கிளினிக் வைக்க முடியாது, MR BR அந்த இதுன்னு போட்டு ஒரு லோகோவை போட்டு ஒரு ஹாஸ்பிட்டலை என்னால திறக்க முடியாது. நான் ஒரு காற்றாக இருக்கிறதுனால வழிபோக்கனாக அப்படியே சுத்துறேன். இளந்தப்பழம் விற்கிற அம்மா, கொய்யாப்பழம் விற்கிற அம்மா, முள்ளங்கி விற்கிற அம்மா, அல்ல ஆடி கார்ல பெரிய ஸ்டார் ஹோட்டல உட்கார்ந்து இருக்கும்போது அங்கேயும் போய் நான் உட்காந்து ஒரு பிளாக் டீயை குடிச்சுக்கிட்டு அவருக்கு தேவையான காற்றை கொடுத்துக்கிட்டே போறோம். ஆனா அவங்களுக்கும் நமக்குள்ள கான்வர்சேஷனோ புரிதலோ அந்த செயல்பாடுகளை எப்படி வளர்ப்பு முறையில இருக்குன்னா, ஒரு குரு என்பது ஒரு மல்டி பர்சனாலிட்டி கொடுக்கக்கூடியவர், அதிசயம் செய்யக்கூடியவர், அற்புதம் செய்யக்கூடியவர். ஆனா ஒரு உடலை, சீக்கான உடலை நல்ல தன்மைக்கு மாற்றக்கூடியவருங்கிற புரிதல் இல்லை. அப்ப நல்ல தன்மைக்கு மாறுறதுக்கு சில ஆண்டுகள் தேவைப்படும். நீ ஒரு டாக்டர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணு, உனக்கு ஒரு கேன்சர் நோய் இருக்குன்னா இத்தனை ஆண்டுகள் நீ அதுல மருத்துவ பயிற்சியில மருத்துவத்துல இருக்கணும், டச்ல இருக்கணும் அந்த மருத்துவரோட. அப்ப அவர் என்ன பண்றாரு, உனக்கான தேவையான அந்த மருந்து மாத்திரையை கொடுத்துட்டு எங்க நீ எத்தனை மணிக்கு வரணும், என்ன பார்க்கணும், என்ன பார்க்காத நேரத்துல என் சார்ந்த உதவியாளர்களை பார்த்துட்டு இந்த மருந்தை எடுத்துக்கன்னு சொல்றாரு. அப்ப அதே மாதிரிதான் சுகருக்கெல்லாம் பிரஷருக்கெல்லாம் பல்வேறுபட்ட மாத்திரை மருந்துகளை கொடுத்து நீ இத்தனை ஆண்டுகள் டச்சில் இரு, இத்தனை ஆண்டுகள் பணி செய்யுங்கிறாங்க. இதே விஷயத்த மாத்திரையும் இல்லாம மருந்தும் இல்லாம ஒரு ஞானி என்ன பண்றான், தொடர்ந்து ஒருத்தரை சந்திப்பு நிகழ்த்தி அவருடைய சுவாச போக்க மாத்தி ஒரு டிப்ரெஷனா இருக்கிறவன் குக்கர் விசில் மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தவன் மௌனமா மாறும். பொம்பளைய பார்த்தாவே உலகத்துல தாய் பொண்டாட்டியை தவிர எல்லாத்தையுமே காதலிக்கிறான். அவன் இந்த காற்றோட தன்மை மாறினதுனால எல்லாத்தையுமே கடவுளா பாக்குறான், எல்லாத்தையுமே சகோதரியா பாக்குறான். அப்ப ஆசையோட உச்சக்கட்டத்துல இருந்தவன் தன்னுடைய வேட்டியை அவுத்து போட்டு கோமணம் கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப இதுக்கெல்லாம் காரணம் பைத்தியம் பிடிக்கலங்க. சுவாசம் சீரா இயங்கும் போது ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சிந்தனை கரெக்டா மேல் நோங்கி அதை செயல்படுத்த முடியாம நீங்க மிஸ் ஆகிறதுக்கு ஒரே ரீசன் சுவாசம் தான், வேற எதுவும் கிடையாது. உன் சுவாசம் தான் நீ மிகச்சரியா செயல்படுறியா மிக தவறா செயல்படுறியாங்கிறதுக்கு முன் உதாரணம் இதான். உன் உடல் பலவீனமா மாறதும் நீ ஏஜ்ட் ஆனவனா மாறுறதுக்கும் இதான் ரீசன். இந்த நரப்புல இருந்து உடல்ல இருக்கிற பருவ மாற்றத்திலிருந்து எல்லாமே ஒரு இளமையா நடக்கும்னு கடவுள் தத்துவம் எதை சொல்லுதுன்னா, அந்த சுவாசம் சுவாசிக்கிற இடத்துல எந்த அடப்பும் எந்த அழுத்தத்தையும் இந்த பூமியை சார்ந்த விஷயத்தை ஏற்படுத்தக்கூடாது. அப்ப ஒருத்தன் பூமியிலிருந்து விடுபட்டு அந்த பிரபஞ்சத்தோடைய அலைவரிசையாக அவன் அதை உள்வாங்கும் போது அந்த ஆக்சிஜன் லெவல் அவனுக்கு எப்பயுமே மேம்பட்ட நிலையில கிடைக்குது. அதுல மேம்பட்ட நிலையிலன்னா ஒரு முழு வடிவம். கொரோனா காலகட்டத்துல நிறைய மருத்துவமனையில ஆக்சிஜன் கிடைக்கல. அப்ப ஒரு ஞானி ஒரே நேரத்துல 1 கோடி பேருக்கு 2 கோடி பேருக்கு கூட ஆக்சிஜன் கொடுக்க முடியுங்கிற. அப்ப அந்த ஆக்சிஜன் கொடுக்கறதுக்காக தான் இமாச்சல் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் பல நாள் போராடி இருக்கிறான்.
அது இறையோ சக்தியோ கடவுளோ குருவோ இந்த மாதிரி ஒரு தவறான சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இதெல்லாம் கிடையாது. ஒரு மனித குலம், மனித மட்டும் கிடையாது, ஒரு பசுமாடு, ஒரு பாம்பு, ஒரு குரங்கு, ஒரு மரம், ஒரு ஞானி போய் நின்னா மாறும். ஒரு மண்ணு, ஒரு குண்டான், ஒரு கரண்டி, ஒரு தண்ணி, இதெல்லாம் மாறும். உன் கக்கூசுல போய் உட்கார்ந்து அவன் கக்கூசு பண்ணா அதுவும் மாறும். எல்லாம் மாறும். ஒரு துண்டை நீ சுத்திக்கிட்டே இருக்கிற, அந்த துண்டை என் கையில கொடு. ஒரு நல்ல தியானம் பண்றவன் கையில கொடு. ஒரு 2 நாள் விரிச்சு உட்காந்தா அந்த துண்டு மாறி போயிடும். நீ சட்டை போட்டுக்கிட்டு இருக்க, அதே சட்டையை உன் தம்பியோ ஒருத்தர் வேற இடத்த போட்டானா அவனுக்கு வேற மாதிரி வரிவம் இருக்கான். அதே சட்டையை ஒரு ப்ரொஃபஷனலா தியானம் பண்றவன் ரொம்ப உச்சகட்டத்துல இருக்கிறவன் பாத்தீங்கன்னா அந்த சட்டையை அவன் மாதிரி ஆயிரும். அப்ப என்ன மாதிரி வடிவத்துக்குள்ள அதை மாத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தான் இந்த மாதிரி ஒருத்தவங்க நடமாடுறாங்க, வர்றாங்க. இதோடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசுறது பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரெஷரா, சுகரா, தைராய்டா, கேன்சரா, இல்ல பிற நோய்களா அப்படின்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவர் அடிப்படை என்னன்னா அந்த உடலையே அவருடைய அந்த உள்தன்மையில பாக்குறாரு. அந்த உள்தன்மையில அவருக்குள்ள என்னன்னா சந்திப்பு நிகழ்த்தினா போதும் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். அப்ப உள்தன்மையில என்ன நினைக்கிறாருன்னா, தான் சந்திச்சாவே அவருக்கு ஒரு சின்ன சேஞ்ச் உருவாகும். இப்ப நீங்க வேர்ல்டுல நம்பர் 2வது இடத்துல அந்த முல்லை பெரியார் அணைகிட்ட காற்று இருக்கு. காற்றோட தன்மை நல்ல மாசு இல்லாத காற்று. அப்ப இந்த மாதிரி காற்றை நம்ம ஏன் எல்லா இடங்களையும் கிடைக்கப்படல, ஏன் எல்லா இடங்களையும் உள் வாங்கல அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப ஒரே விஷயம், உங்களுக்குள்ள அந்த சுவாசம் சரியாக இயங்கப்பட்டு நடந்துச்சுன்னுச்சுங்களே, நீங்க அடிப்படையாவே மாறி போயிடும். இப்ப இங்க இருக்கிற எந்த ஞானியாவது பாருங்க, சோத்துனாலயோ இல்ல வேற எந்த கமிட்மெண்ட்னால வாழலைங்க, சுவாசத்தினாலதான் வாழும். சுவாசமே ஒரு நாள் என்ன பண்றான், ஜீவனாக மாத்திடுறான், சிவனாக மாத்திடுறான். இது ரொம்ப முக்கியம். அப்ப ஒருத்தரை சந்திக்கிறத நீங்க ரொம்ப ஒரு டைவர்ட் ஆகி போயிருங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பார்ட்மெண்ட்ல ட்ரெயின்ல உங்களுடைய பேர் இல்லைன்னா நீங்க பதறீங்கல்ல, நான் ரிசர்வ் பண்ணிருக்கிறேன் ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு, 140 பேருக்கு மேல இருக்குன்னு பதறீங்கல்ல. அந்த மாதிரி பார்த்தேங்க, 6 மாசம் பார்த்தேன், கொய்யா பழத்தை மட்டும் கொடுத்து போங்கிறாரு. என்னடா சேஞ்சு அப்படின்னா, உனக்கும் எனக்குள்ள பெரிய சேஞ்ச் நடக்குது. அந்த உடலுக்குள்ள நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மருத்துவரால இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ண முடியாதுங்க. ரொம்ப ஏன்னா நான் போய் பண்ணனேன்னு சொல்லலைங்க, நான் பார்த்தேன், ஒரு சாட்சியா பாக்குறேன். ஒரு தியானத்துக்குள்ள இருந்து நான் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பை, ஒரு ஏற்பாடுகள் நடந்துச்சு. அதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். இதுக்குள்ள 100% நீங்க நினைக்கிற மாதிரி அவதாரம், கடவுள் போதனை, சித்தர்கள் போதனை, ஞானிகள் போதனை, குரு போதனை எல்லாம் இல்லவே இல்லை, கிடையாது. நாம அவங்க மேல வச்சிருக்கிற அந்த அன்போடைய மீதியில நாம அவங்களுக்கு ஒரு பட்டம் சூட்டிடணும். இப்ப நீங்க வர்றீங்க, ஒரு பெரிய நோயில இருக்கிறீங்க, ஏதோ ஒரு 10 நாள் 5 நாள் பார்க்க உங்களுடைய வடிவம் அங்க சுவாசத்துல மாறும்போது அப்ப உங்களுக்குள்ள என்ன தோணுதுன்னா, அவர் தான் கடவுள், அவர் தான் கிருஷ்ணருடைய அவதாரம், அவர் தான் பெருமாளுடைய அவதாரம். நீங்களா ஒரு பட்டத்தை சூட்டி அதை நகரப்புக்குள்ள என்ன பண்ணிடுறீங்கன்னா, எனக்கு மாறினது, எனக்கு ஒரு மகிமை நடந்தது, எனக்கு ஒரு மிராக்கள் நடந்துச்சுன்னு நீங்க 300-400 பேர்கிட்ட சொல்றீங்க. அந்த 300-400 பேர் படையெடுத்து வர்றான். எதுக்கு வர்றான்னா, அந்த காற்றை, அந்த தன்மையை உணர்றதுக்கு வரல, ஏதாவது அதிசயம் நடந்துரும் வாழ்க்கையில, அப்படிதான் வரும். அப்ப நீங்க வர இந்த தேடினவங்க அத்தனை பேரும் எவனாவது ஒருத்தன் சுவாசத்துக்காக போனா அப்படிங்கிறது இல்லை, அவரும் சுவாசத்துக்காக தான் இந்த பணி செஞ்சோம் அப்படிங்கிறது இல்லை. அப்ப இதுக்குள்ள இருந்து இந்த புரிதல் இல்லைன்னா நீங்க எப்படி பிரபஞ்சத்தையோ இந்த பூமியையோ உணர முடியும்? இந்த பூமி சுத்துதுங்கிறாங்க, இந்த பூமி சுழல் சுத்திக்கிட்டே இருக்குங்கிறாங்க. அப்ப இந்த பூமி சுத்துறதுக்கு காரணம் ஒரு அலைவரிசையோட ஈர்ப்புள்ள சுத்துது. அதே மாதிரி நீங்க எல்லாரும் சுத்துறீங்க, சுத்துறதுக்கு காரணம் காற்று. இந்த காற்று நின்று போச்சுன்னா நீங்க எப்படி சுத்துவீங்க? உங்களை எங்கேயாவது கொண்டு போய் புதைச்சிருவாங்க, இல்லை எரிச்சிருவாங்க. அப்ப இந்த காற்று உங்களுக்குள்ள கிடைக்கப்படுறதுனாலதான் நீங்க பல்வேறுபட்ட இடங்கள்ல சுத்துறீங்க, போறீங்க, வர்றீங்க. அப்ப இந்த காற்று முறையா கிடைக்கப்பட்டா பல்வேறுபட்ட இடத்துல சுத்த மாட்டீங்க, ரொம்ப ஷார்ப்பா சுத்துவீங்க, ரொம்ப கிளியரா சுத்துவீங்க, அதே நேரத்தில் தெரிஞ்சு சுத்துவீங்க. பூமி என்ன சொல்லுதுன்னா, தன்னை அறிந்து சுத்து அப்படிங்க. இப்ப நீங்க எப்படி வேலை செய்யணும்னா, தன்னை அறிந்து ஒரு பணி செய்யணுங்கிறாங்க. இப்ப நான் அறியாம இந்த இடத்துல சாப்பாடோ இந்த உரையோ நிகழ்த்தினா அது வேஸ்ட். அப்ப நீங்க நம்பிக்கை அடிப்படையில ஒரு வேலை செய்யக்கூடாது. அந்த நம்பிக்கை அடிப்படையில எல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு மேல அதை தவிர்த்துட்டு அதை உணர்ந்து வேலை செய்யணும். அப்ப அந்த உணர்ற வரைக்கும் காத்து இருக்கணும்.
அப்ப ஒரு குரு என்ன பண்றாரு அப்படின்னா, கூப்பிட்டு உனக்கு உணர்றதுக்கு தாமதமாகும், நான் தடுத்து ஆட்கொள்றேன், நீ ஒரு பணி செய்யணும். அவர் ஒரு பணி கொடுக்குறது. அப்ப அந்த பணி எதுக்கு கொடுக்குறாருன்னா, ஒரு நாள் நீ உணர்ந்து வேலை செய்வாங்கிறதுக்காக தான் கொடுக்குறாரு. அதுல மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு வெகு சிலர் தான் அதை உணர்ந்து இருக்கிறாங்க. பல பேரால உணர முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த புரிதல் ஏற்படணும். ஒருத்தருடைய தியானம் பண்ணி ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா, அவருக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் என்ன மாதிரி அந்த டிஸ்கஷனை, என்ன மாதிரி ஒரு சூழல்ங்கிற புரிதல் மக்கள்கிட்ட இல்லை. அந்த இது ஏற்பட்டாதான் நீங்க உங்களை ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அப்பா நான் போய் வீடு, கொலுசு, இந்த அடகு வச்ச சீட்டு இதெல்லாம் குருநாதர்கிட்ட போய் எடுத்துட்டு போய் பேசக்கூடாது. பேசாம போய் உட்கார்ந்து இந்த சுவாசத்தை நான் மீண்டும் சொல்றேன், உனக்கு சுவாசம் நல்லபடியா உன உடலுக்குள்ள நடந்துச்சுன்னா நீ 50 குடும்பத்தை வாழ வைப்பேங்கிற. சேட்டு கடையே விலைக்கு வாங்கிடுவ. சேட்டு கடையில 2500 ரூபாய் நகையை திருப்பறதுக்கு ஏன் சுத்திட்டு கிடக்குற? சேட்டு கடையே வெளியே வாங்கிடுவா நீ. அப்ப உனக்குள்ள என்ன கிடைக்கப்படணும்னா, உனக்குள்ள வெறும் நம்பிக்கை கிடையாது, உன் உடல் புத்துணர்ச்சி ஆகணும். உன் உடல் ஒரு நல்ல தன்மைக்கு மாறணும். மாறுற வரைக்கும் நீ காத்திருந்துதான் போராடணும். அப்ப நீ காத்திருந்து போராடுனா, நீ நல்ல செயலுக்குள்ள உடலை மாத்தி கொண்டாந்துட்டனா, நீ பல்வேறுபட்ட சூழலுக்கு உதவ போற. பல்வேறுபட்ட சூழலுக்கு உன்னால நன்மை அடைய போகுது. இதுதான் நிதர்சனமான ஒண்ணு. அப்ப இந்த புரிதல் மக்கள்கிட்ட ஏற்படல. அப்ப அவங்களுக்குள்ள நமக்குள்ள என்னன்னா, ஒரு ஏமாற்றம் இருக்கு, ஒரு கசப்பான அனுபவங்கள் கூட சமயத்துல இருக்கு. ரொம்ப ரொம்ப தூரம் தேடி வர்றோம், ஆனா ஒரு சேஞ்சே இல்லையே அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கு. சேஞ்சுனா என்ன சேஞ்சு? நாம பொங்கலுக்கு வீட்டுல சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி நிறுத்தி சுண்ணாம்பு அடிச்சு விட முடியும்? அப்ப உள்ளுக்குள்ள சுவாசங்கிறது அது எங்களை மாதிரி ஆளுங்களாலே உணர முடியல. பல நாளுக்கு அப்புறம் அந்த உணர்றதுக்கு, அந்த பக்குவப்படுறதுக்கு வாய்ப்பை உருவாக்குது அப்படிங்கறதான் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இது வேணுங்க. முதல் அடிப்படை, ஒரு மனிதன் தன்னுடைய உடலை தானே பராமரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஒரு நல்ல தியானம் பண்ண ஒருத்தர்கிட்ட பெறான். அடுத்தது, அந்த நல்ல தியானம் பண்றவர்கிட்ட அடுத்த கட்டத்துக்கு என்னன்னா, அவன் உடலையே பிறப்பு இறப்புல இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பை முயற்சிக்கிறான். இவ்வளவுதான் விஷயம். இது 2 கட்டம். முதல் கட்டம், தன்னுடைய உடலை மாத்தி தன்னுடைய சூழல்களை சரி செய்யறான். மனைவி, குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை ஏற்றுவது, அந்த ஸ்ட்ராங்கா பணி செய்யறதுக்கு வாய்ப்பை உருவாக்குறான். அது தீவிரம் அடுத்தும் போது பிறப்புல இருந்து விடுபடுறான். இவ்வளவுதான் இதுக்குள்ள. இது ரொம்ப அவசியமானது. அப்ப நம்ம ஊர்ல பெருமாளை கும்பிட்டவங்க அங்கேயேதான் இருக்கிறாங்க, திருப்புகளை படிச்சவங்க அங்கேயேதான் இருக்கிறாங்க. இப்ப இவங்களெல்லாம் நம்ம எத்தனை முறை நம்ம ட்ரை பண்ணாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மள மாதிரி தியானம் பண்றவங்களுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்களும் இதை கும்பிடுங்க, நீங்களும் இதை படிங்கன்னு நம்ம கிட்ட புத்தகத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. புரியுதுங்களா? அப்ப இதுக்குள்ள இருந்து நீங்க கொஞ்சம் உணர முடியாம போயிடும் அப்படிங்கறதான் சொல்றேன். நீங்க எத்தனை முறை போய் மதுரைக்குள்ள மாணிக்க வாசகரை தேடினாலும் உங்களால பார்க்க முடியாது. ஆனா உள் சார்ந்து உணர்ந்தீங்கன்னா தினந்தோறும் பார்க்க முடியும். நீங்க வேணா நாளைக்கு காலையில இருந்து போயிட்டு அவர் மாணிக்க வாசகர் எந்தெந்த ஊர்ல சம்பந்தமா இருக்கோ தேடுங்களேன். உங்களுக்கு ஏதாவது என்ன கிடைக்குதுங்கிறத பார்ப்போம். ஒரு 30 ஆண்டுகள் கூட தேடி பாருங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு அனுபவம், குட்டி அனுபவம் தான் கிடைக்கும்போது அவருடைய வடிவத்தை எல்லாம் பார்க்கவே முடியாது. இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிறது. அப்ப ஒரு தெளிவு பிறக்கணும். எல்லாருக்கும் ஒரு தெளிவு பிறந்தாதான் நல்லது நடக்கும். அதை நீங்க பாத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டே இருங்க. சாப்பாடை தொடங்கி வச்சுட்டு வரேன்.